மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னாலே பிச்சாவரம் தானா? இனிமே அவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியமே இல்லை. பக்கத்துலேயே இருக்குது, அதுவும் நம்ம பாண்டிச்சேரியிலே இருக்குது. எங்கன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரி உப்பளம் பீச்சுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது நான் சொல்கிற ஸ்பாட்டு. இது குரூப்ஸ் ஆஃப் போட் ஹவுஸ் இருக்க மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒரு 400 ருபீஸ் இருந்தாலே போதும், இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா காக்கையந்தோப்பு, அரியங்குப்பம், பாண்டிச்சேரி. இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பெர் ஹெட்டுக்கு, அதாவது அடல்ட்டுக்கு 400 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 400 ருபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா நம்ம குரூப் ஆஃப் ஒரு 10 பீப்புளை போட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த 1 hour போட் ரைடில் நம்ம 4 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் கவர் பண்ண போகிறோம். ஹார்பர், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், வரலாறு சிறப்பு மிக்க அரிக்கமேடு, அப்புறம் ஓஷனோட வியூவுமே கவர் பண்ண போகிறோம். போட் ரைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போக போகிற ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாண்டிச்சேரி ஹார்பர். நம்ம இந்த பிளேஸில் இறங்கிலாம் போய் பார்க்க முடியாது. போட்டில் போகும்போது ஜஸ்ட் ஒரு வியூ தான் தெரியும். இங்கே ஹார்பர்னாலே நமக்கு ஃபிஷிங் போட்ஸ் இருக்கும், ஸ்மால் ஷிப்ஸ் இருக்கும். ஸோ பிஸியான ஒரு கோஸ்டல் லைஃப்பை அந்த இடத்துல பார்க்கலாம். அப்படியே போட் ரைட் போகும்போது நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ண அந்த பிளேஸ் வந்துருச்சு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு இருக்க அழகே அங்கே வெளியில் நீட்டிட்டு இருக்க அந்த ரூட்ஸ் தான். இது பார்க்க அழகாக மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு அமேசிங் சயின்ஸ் இருக்குது. சாதாரண மரங்கள் உப்பு கலந்த கடல் நீரில் வளர முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரூட்ஸ் தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அதனால் இதனோட ரூட்ஸ் வெளியில் சரௌண்டிங்கில் இருக்க அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கும். இதனால தான் அதனோட வேர்கள் எல்லாமே வெளியில் தெரியுது. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள் உப்பு நீரில் இருந்தாலும் அதில் இருக்க அதிகமான உப்பை ஃபில்டர் பண்ணிடும். அதனால தான் இந்த மாதிரியான மரங்கள் கோஸ்டல் ஏரியாஸில் நல்லா வளர முடியுது. இந்த மேங்க்ரூவ் வேர்கள் ஒரு நேச்சுரல் நெட் மாதிரி செயல்படுது. இது மண் அரிப்பை தடுத்து சைக்ளோன், அதுக்கப்புறம் பெரிய பெரிய அலைகள் தாக்குறதையும் குறைக்குது. அதனால கோஸ்டல் வில்லேஜுக்கு இது ஒரு இயற்கை கவசம்னே சொல்லலாம். அண்ட் மோரோவர் இதில் நிறைய கடல்வாழ் உயிரினங்களும் இருக்கு. ஸோ அதனால இந்த மேங்க்ரூவ் ஈக்கோ சிஸ்டம் கடல் வாழ்வுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதனால நம்ம பார்க்குற இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் நம்ம பூமியையும் கடற்கரையையும் பாதுகாக்கிற ஒரு இயற்கையின் அற்புதமான படைப்புனே சொல்லலாம். நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அடுத்ததாக போக போகிற அந்த இடத்துக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. அரிக்கமேடு இந்த இடத்துக்கிட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம உள்ளே போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சாதாரண ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய வரலாறு கொண்டது. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே இங்கே ஒரு முக்கியமான போர்ட் சிட்டி இருந்ததுன்னு ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோமன் எம்பையர்ஸோட ட்ரேடர்ஸ் இங்கே பிஸ்னஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. ரோமன் காயின்ஸ், பாட்ரி பீசஸ், கிளாஸ் பீட்ஸ்னு பல பொருட்கள் எக்ஸ்கவேஷன்ஸ்ல கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இருந்தே தமிழகம் உலக நாடுகளோடு ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்ததுன்னு அரிக்கமேடு நமக்கு எவிடென்ட்டா சொல்லுது. இந்த அரிக்கமேடை கடந்து போகும்போது இந்த மண்ணுக்கு கீழே எவ்வளோ பெரிய வரலாறு பொதிஞ்சிருக்குன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. இப்போ நம்ம 4th and லாஸ்ட் இடமான ஓஷன் மவுத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படியே அந்த அதர் சைடில் பே ஆஃப் பெங்கால் ஓஷன் கூட கனெக்ட் ஆகும். அப்படியே ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் சீ ப்ரீஸும் செம்ம சீனிக் வியூவுமே என்ஜாய் பண்ணலாம். எஸ்பெஷலி சன்செட் டைமில் இங்கே போனீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்த ஏன் ஓஷன் மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டில் தான் உப்பு நீரும் நன்னீரும் ஒன்றா கலக்குது. அப்படி கலக்கிற அந்த நீர் தான் மேங்க்ரூவ் மரங்களை அதுக்கு தேவையான சூழலை உருவாக்கி நல்லா வளர்க்குது. ஒரு பக்கம் அந்த க்ரீனிஷாக இருக்க மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான சீ வியூ. இது 2 வியூவுமே அட் அ டைமில் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த போட் ரைடோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. நீங்கள் போனது ஒரு ஈவினிங் டைமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே உப்பளம் அந்த ராக் பீச் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஸ்பாட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நேச்சர், ஹிஸ்ட்ரி, அட்வென்ச்சர் இது எல்லாமே சேர்ந்த இந்த 1 hour போட் ரைடு பாண்டிச்சேரி போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அண்ட் சீக்கிரமே இன்னொரு ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ.